madam, for giving this opportunity. Thank you so very much. much. Yes. மாண்புமிகு தலைவர் அம்மா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மக்களவையில் உலக புகழ் பெற்ற உயர்தனி செம்மொழியாம் எமது தாய் தமிழில் உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உலகில் மூத்த மொழியாக விளங்குகிற தமிழ் மொழியை தனி செம்மொழியாக அறிவித்த இந்திய அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என முதலில் என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன். நிதிநிலை அறிக்கை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தலைவர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நிதிநிலை அறிக்கை என்பது வெறும் வரவு செலவு கணக்குகள் அடங்கிய புள்ளி விவர தொகுப்பு அல்ல. இந்திய அரசின் சமூக பார்வையை, இந்திய அரசின் பொருளாதார கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை, இந்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கை என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் உயர்ந்த கொள்கையோடு தொலைநோக்கு